இளங்கோன்ற ஒருத்தன் தன்னோட மனைவி குழந்தைகளோட ஒரு வாடகை வீட்டுல வாழ்ந்து வரான். திடீர்னு ஒரு நாள் இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் இந்த வீட்டை 1 மாசத்துக்குள்ள காலி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிடுறா. இளங்கோவும் மனைவி கிட்ட இப்படி திடீர்னு சொன்னாங்கன்னு என்ன பண்றது, நம்ம 3 மாசம் டைம் கேட்கலாம்னு சொல்றான். மனைவியை மூஞ்சில் அடிச்ச மாதிரி வீட காலி பண்ணு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம எதுக்காக இங்க இருக்கணும், வேற வீட பாக்கலாம்னு சொல்லிடுறா. இளங்கோவும் அடுத்த நாளே புரோக்கரை பார்த்து வேற வீடு பாக்குறதுக்காக போறான். ஆனா அங்க போனா அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் 4000 ரூபாய் வாடகை 40,000 அட்வான்ஸ், சத்தம் போடக்கூடாது, ஆணி அடிக்க கூடாதுன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் சொல்ல ஆரம்பிக்கிறா. அதனால இளங்கோ இந்த வீடு செட் ஆகும்னு சொல்லி இன்னொரு வயசான புரோக்கரை பார்க்க வரான். அந்த வயசானவரும் 35,000 அட்வான்ஸ், 3,500 ரூபா வாடகை, 3,500 எனக்கு கமிஷன் பீஸ்னு சொல்லி ஒரு வீடை கட்டுறாரு. அங்க போய் பார்த்தாச்சுன்னா 3 வீட்டுக்கு ஒரே ஒரு காமன் பாத்ரூம் இருக்கிறதுனால இந்த வீடு நமக்கு செட் ஆகும்னு சொல்லி அங்கிருந்து வந்துடுறான். வீட்டுக்கு வந்தா மனைவியோ வாடகையும் அட்வான்ஸும் கொடுக்கறத பத்தி பிரச்சனை இல்லை, ஆனா கமிஷன் கொடுக்கறதா எனக்கு பிடிக்கல, அதனால நாமளே வீடு பார்க்கலாம்னு சொல்லி இவங்களே வீடு தேட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போய் பாக்குற வீடு எல்லாமே அவங்கவுங்க சமூகத்தினர் மட்டும் தான் கொடுப்பேன்னு சொல்லிடுறாங்க. அதனால இளங்கோவும் மறுபடியும் ஒரு புரோக்கரை பிடிச்சி அவர் மூலமா வீடு பார்க்க போறான். அங்க போனா நம்ம ஹீரோவோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒன்னு சுடுகாட்டுல இருக்குது, இல்லைன்னா ஜன்னலே இல்லாம இருட்டுக்குள்ள இருக்குது. அதனால பட்ஜெட்டை கொஞ்சம் ஏற்றி ஒரு வீடு பார்க்க போறாங்க. அங்க போனா அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் ஜாதிக்கும் மதத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறவரா இருக்கிறாரு. என்ன இவன் போட்டு வந்த கருப்பு சட்டையை வச்சு நீ மதத்துக்கு எதிரானவனு சொல்லி கேட்கிறாரு. புரோக்கரோ இவனும் உங்க ஆளு தான் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவனை பார்த்து சிரிக்கவே ஆரம்பிக்கிறாரு. அதனால இவரோட வீடவே ஓகே பண்ணி இவருக்கு அட்வான்ஸ் கொடுக்க வராங்க. அதுக்குள்ள அந்த வீட வேற ஒருத்தருக்கு கொடுத்துருன்னு சொல்லி இவங்களை அனுப்பி விட்டுறாரு. நிறைய வீட தேடி அலைஞ்சு ஏமாந்து போறாங்க. இவங்க இருக்கிற வீடையும் நிறைய பேர் பார்க்க வராங்க. வரவங்க ஒண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வராங்க, இல்லைன்னா இவங்க குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது வராங்க. எல்லாம் அவங்களுக்கு ஒரு தொந்தரவா இருந்தாலும் வேற வழி இல்லாம அதை பொறுத்து போறாங்க. உடனே இவங்களும் பேப்பர்ல வர ஆடு மூலமா வீடு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆடுல வர்ற வீடு வாடகை எல்லாமே இவங்களுடைய பட்ஜெட்டவே தாண்டி போகுது. இருந்தாலும் தொடர்ந்து அந்த பேப்பரை வாங்கி அதுல வர ஆடுல உள்ள வீடை போய் பாக்குறாங்க. அதுலதான் ஒரு சேட்டு புதுசா கட்டிக்கிட்டு இருந்த ஒரு வீடு வாடகைக்கு விடுறதா தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் பாக்குறாங்க. இந்த வீடை பார்த்ததுமே இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சு போனதுனால இந்த வீடவே நம்ம புக் பண்ணலாம்னு சொல்லி அந்த சேட்டு கிட்ட கேட்டா அவரு எங்க அம்மா கிட்ட கலந்து பேசிட்டு உங்களுக்கு போன் பண்றேன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அந்த சேட்டோட காலுக்காக அடுத்த நாள் ஃபுல்லா காத்திருக்காங்க. அந்த சேட்டும் போன் பண்ணி உங்களுக்கு வீடு தரதா சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு உயிரே திரும்பி வருது. சந்தோஷத்துல அளவே ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால இளங்கோ சேட்டை பார்த்து கன்ஃபார்ம் பண்றதுக்காக அங்க போறான். அங்க போனா சேட்டு 5,500 இருந்த வாடகைய 6,000 ரூபாய் மாத்திடுறான். அதனால வீட்டுல எல்லாருக்கும் அந்த வீடு பிடிச்சி போனதுனால நம்ம இளங்கவும் அதுக்கு ஒத்துக்கிறான். இவனோட மனைவியா ஹவுஸ் ஓனர்ட்ட போய் நாங்க வீடு பார்த்துட்டு நீங்க சொன்ன டைமுக்கு காலி பண்ணி தந்துடணும்னு சொல்லிடுறாங்க. புதுசா போற வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், அதனால நாங்க கொடுத்த அட்வான்ஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டா ஹவுஸ் ஓனர் பொம்பளையோ நீங்க இதெல்லாம் உடச்சு வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் கழிச்சிட்டு தான் தருவேன்னு சொல்லிடுறா. அதனால எதுவுமே பேச முடியாத அவனோட மனைவியும் அங்கிருந்து வந்துடுறா. அடுத்த நாள் புது வீட்டுக்கு போறோன்ற சந்தோஷத்துல எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம இளங்கோ மட்டும் ரொம்பவும் சோகமா இருக்கிறான். கிட்ட போற மனைவியோ நாளைக்கு இதே நேரத்துல நம்ம புது வீட்டுல இருப்போம்னு சொல்லி சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கா. இளங்கோவோ அப்பதான் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த சேட்டும் இவங்களுக்கு வீடு தர மாட்டேன்னு சொல்லியிருப்பான். கேட்டதுமே உடஞ்சு போய் அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அடுத்த நாள் இந்த வீட்டை காலி பண்ணி தரேன்னு சொன்னதுனால இவங்களால இந்த வீட்லயும் இருக்க முடியாது. அதனால அவங்க மனைவி கிட்ட வர இளங்கோ நம்ம இந்த சிட்டில இருக்க வேண்டாம், ஏதாவது ஒரு அவுட்டர் பக்கம் போயிடலாம்னு சொல்றான். கேட்ட அவங்க மனைவியோ அப்ப பையனோட படிப்புன்னு சொல்லி கேட்டா அதுக்கு இளங்கோ கிட்ட பதில் இல்ல. ஆனா இதை விட்டா இவங்களுக்கு வேற வழியும் இல்ல. கடைசியா இவங்க வாழ்ந்த வீட்டை சுகமா பாத்துக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க.